ஆமா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இந்த ஸ்பெஷல் நீங்க ரெடி பண்ணா ஒரு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணணும். அவ்வளவு சூப்பரான ஸ்பெஷல். வாங்க. நல்ல சுட சுட ஆறி போன பழையது. அந்த பழையதுக்கும் பாருங்க எறும்பு வந்திருக்கிறான். டேய் சும்மாடா, சும்மா இருங்கடா, ஏன்டா இப்படி எறும்பு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு வறுவல். நெத்திலி கருவாடு வறுவல். தயிர் இருக்கு பாருங்க, தயிர் தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை பொரியல். அதுக்கப்புறம் இன்னும் பழைய குழம்பு இருக்கு, நேத்திக்கு வச்ச குழம்பு இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். சுண்ட குழம்பு. சுண்ட குழம்பு பாருங்க, நேத்திக்கு வச்சது. அதுல ஒரு வடை வேற போட்டு வச்சிருக்கோம். ஒரு வடை மட்டும் மீந்துருச்சு, போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கோம். இது செம்ம டேஸ்டா இருக்கும் பழைய குழம்புக்கு. சரி, பழையதுக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். நேத்திக்கு வந்து நைட்டு வடிச்ச சோறு அப்படியே மீந்ததால தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஜெய்யோ சாப்பிடலாம், அம்மாவும் சாப்பிடலாம். பழம்லாம் சாப்பிட்டுட்டு நான் படுத்துட்டேன், எனக்கு பசிக்கல ரொம்ப. அதனால தான் சரி, காலையிலையுமே இது பசங்களாம் பழம் சாப்பிட்டாங்க, எனக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டாச்சு. இப்போ அதனால தான் இந்த பழையதை வீணடிக்க வேணான்ட்டு அதுக்கு நல்லா சூப்பராக சைட் டிஷ்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதை தான் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. பழையது கூட தயிர் கூட கருவாடு சாப்பிடாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூழ் ஊற்றும் போது நம்ம கூழோட தயிர்லாம் சேர்க்கும் போது கருவாட்டு குழம்பெல்லாம் நம்ம தொட்டுட்டு சாப்பிடுவோம். அதனால சாப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஸோ நாங்கள் வந்து சாப்பிடுவோம். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான் கைஸ். ஒரே உங்களுக்கும் இந்த காம்போ பிடிக்குமான்னு சொல்லுங்க. சளி ஊரெல்லாம் ஒரே சளி. நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. நான் என்ன பண்ணேன்னா சுக்குமல்லி காஃபி ஒரு 3 நாள் தொடர்ந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு இருக்குது, அது பாட்டுக்கு தொடச்சி போட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா சளி உடம்புனா சளி பிடிக்க தான் செய்யும். சளி பிடிச்சதுன்னா அது நல்லது. ஏன்னா நம்ம உடம்புக்கு உள்ளார இருக்கிற தூசி எல்லாம் வெளியே கொண்டு வர்றது தான் அந்த சளி. ஸோ சளி நல்லது. வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா, பை. பாய்.